உங்க பார்ட்டி ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. உங்க மிஸ்ஸஸ் தான் கொஞ்சம் சரியா ரசிக்கலன்னு நினைக்கிறேன். வரும்போதே அவளுக்கு லைட்டா தலைவலி. வரலைன்னா நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களா? நான் ஏன் சார் சந்தேகப்படுறேன்? உங்க பார்ட்டி பிடிக்கலையோ என்னமோன்னு சந்தேகப்பட மாட்டீங்களா? ஆனா உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப சாமர்த்தியமா சமாளிச்சுட்டாங்க. எதை சொல்றீங்க? தலைவலிய. இந்த தலைவலி அவளுக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அதை ஒரேடியா ஒழிச்சு கட்டிடணும்னு பாக்குறேன். உங்க விருந்துக்கு எங்களுடைய நன்றி. மெட்ராஸ் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நிச்சயமா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்கெல்லாம் யாரு, உங்க குணாதிசயங்கள்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வராம இருப்பேனா? நிச்சயமா வரேன். அவசியமா வாங்க. வரேம்மா. அதான் வரேன்னு சொல்றாருல. நேரமாச்சு, நாங்க வரங்க. வரோம். சரி சார். கீதா போலாமா? உங்களை பார்த்தா எனக்கு அண்ணனா தெரியல. நிச்சயமா இவன் அண்ணன் தான். வேஷம் போட்டிருக்கிறான். போட்ட வேஷத்துக்கு கச்சிதமா அவன் நடிச்சுட்டு போயிட்டா அவ வாயாலே அவன் அண்ணன் தான் நான் சொல்ல வைக்கிறேன். அது எப்படிங்க? அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். மயில சுத்தரமா? வாங்க 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 வாங்க. சொன்னபடி வந்துட்டீங்களே. சொன்னா வந்துடுவேன். இதாங்க உங்க பொண்ணா? என்ன அடுத்த வீட்டு பொண்ணா? சார், என் வயசுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓஹோ, இதை விட மூத்த பொண்ணு இருக்குதா? எனக்கு கல்யாணமே ஆகல சார். கட்ட பிரம்மச்சாரி சார். ஏன் எல்லாத்துக்கும் இப்படி போய் சொல்றீங்க? கட்ட பிரம்மச்சாரியா? நீங்க நெட்ட பிரம்மச்சாரி இல்லையா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி, வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. அப்பாவோட பேசிட்டு இருந்தேன். அம்மா அம்மா வணக்கம். பேசவே மாட்டேங்கிற. அப்பா, நான் உன் அக்கா இல்லம்மா. இந்த குழந்தையுடைய சோக கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சோகம். இந்த குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவ பேர் அண்ணா. அவ மெட்ராஸ்ல BA வரைக்கும் படிச்சான். அவளை படிக்க வச்சதே சேலத்துல செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த மாபெரும் சீமான் அண்ணன். தள தள தளன் மர்லின் மன்றோ மாதிரி இருந்ததுனால அந்த செல்வந்தனுக்கு அன்னத்து மேல ஒரு சின்ன கண்ணு சபலம் தப்பில்லையே. கல்விக்கு தெரியுமா கற்பூர வாசன் என்ற மாதிரி அந்த அண்ணன் கேவலப்படுத்திட்டா, அலட்சியப்படுத்திட்டா, துச்சமா பேசிட்டா அந்த மாபெரும் செல்வந்தன். அந்த அயோக்கியம் பேர் என்ன? ப்ளீஸ். அவன் யோக்கிய. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மெட்ராஸ் காலேஜ்ல BA படிச்சுட்டு இருந்தாலே அவ அப்பவே பல பசங்களோட மன்மத லீலைகள். அதுல ஒருத்தன் மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண முதல் இரவு சார் தந்தின்னு வந்தான். தந்தியை கொடுத்தான். வாங்கி பிரிச்சு படிச்சா அப்பாவுக்கு ஆபத்தில் இருந்து ஒரே இடி. ஆன் த ஸ்பாட் பர்டிகுலர் டை. அன்னையில இருந்தே அண்ணன் வெள்ளப்படவே கட்டிக்க ஆரம்பிச்சிட்டார். இவ்வளவுக்கும் காரணம் யார் தெரியுமா சார்? அவ யார பதச்சிட்டாலோ அவன் தான். அந்த கொலைகாரனே தானே? அந்த விதவை நீதானே? இல்ல, அவன் மனைவி. இல்ல, நான் சொன்ன கதையில வர விதவை இவன். இவன் பேர் தான் அண்ணன். இவனுடைய பயிற்சி தான் இந்த குழந்தை. நானும் ரொம்ப நேரமா பொறுத்து பொறுத்து பார்க்க என்ன ரொம்ப ஓவரா போறேன். மிஸ்டர் சேஷு, இவங்க உங்களை ஏமாத்தலாம், இந்த ஊரையே ஏமாத்தலாம். ஆனா இந்த மயிலர் சுந்தரத்தை ஏமாற்றவே முடியாது. புருஷனே சொல்றேன் என் மனைவி தானே. அப்புறம் என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு? நான் சொல்றேம்மா, உங்க பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கணவன் மனைவிங்கிற நாடகத்தை ரொம்ப அற்புதமா நடத்திட்டு வரா. அதனால்தான் கூட பிறந்த தங்கச்சி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா சிவகலிங்கிற வேஷம் செஞ்சுடுமே அந்த பையன் பிகில். இதெல்லாம் ஆதாரமே இல்லாத வெறும் கற்பனை. கற்பனை இல்லைங்கிறதுக்கு கடைசி ஆதாரம் கற்பகாம்பாள் கோயில் பிரசாதம் குங்குமம். மனைவின்னு வாய் கூட்டாம போய் பேசுற நீ செத்தவனுடைய பத்திரியாவோ அவன் நெத்தியில இந்த குங்குமத்தை அவன் ஏற்றுப்பானா? உன் கையால இந்த குங்குமத்தை நீ வைக்க முடியுமா? இவ என் மனைவி. ஒருவரை போறவன் அகவிட்டானா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ என் மனைவி, நான் அவ கணவன். அதை நீ நம்பிக்கை ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. என்ன உண்மை? இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு என்ன வெளியேற்றலாம். இவ உண்மை தெரிஞ்ச உடனே இந்த குடும்பமே இவளை வெளியேற்ற போது அன்னைக்கு நான் பேசுகிறேன். அண்ணத்தை வர சொல்லுங்க.
தூரு குடிச்ச பய போல இருக்க. ஏன்னா பண்ணாட பழகி பயல அன்னத்தை வர சொல்லுங்களா? சோத்தை எப்படி வர சொல்றது? வயிறு கூப்பிடுது. வயசுல ஒரு வாயா ரெட்ட வாய் பயல. யா வீட்டுல இருக்கிற மருமக கையால போய் சோறு போட சொல்லுங்க. ஏன் என் முன்னாடி போட்டாதான் வாங்கிக்க மாட்டீங்களா? வயசானவங்க போட்டாங்கன்னா கை ஓடணும், அதுல பாதி சோறு கீழே சேதரும். நீ ஏன்டா இதை உரி உரி ஏன் மேல போடுற? ஐயா பசி உயிர் போகுது, சோறு போட சொல்லுங்க. அடப்பாவி, இது என்னடா டிஃபன் தெரியுது? ஒரே பாத்திரமா இருந்தா மொத்தமா போட்டுறாங்க, கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. குடும்ப டாக்டர் வேற கோவிக்கிறாங்க. வா லட்சணத்துக்கு குடும்ப டாக்டர் வேறையா? ஏண்டா இதுல கொட்டனா அவ்வளவு நீயே தின்னுடுவியா? நான் சாப்பிட்டு மிச்சத்தை பிச்சைக்காரங்க போட்டுருவேன். அது சொல்பால. ஐயா சோரியா 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 ஐயா சொரி எங்க அரிக்குது? ஐயா சோறு சோரா? ஐயா சொரியா சொரியாங்கிற இதுல கொண்டாந்து போட. கீதா என்ன மாமா? அந்த வாசல் யாரோ ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், அவன் கொஞ்சம் சோறு போட. அனுப்பிச்சாங்க. திருக்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில்கிட்ட அம்மா இருக்கிறாங்க. உங்ககிட்ட முக்கியமா ஏதோ சொல்லணுமா? அவசியம் வர சொன்னாங்க. சரி இப்போ சாதத்தை போட்டு போ, கிளடு முடிச்சுக்கலாம். நாய் வாலில் பட்டாசு கட்டிய சிறுவன் கைது. இந்த வாலிய நாய் வாலில கொண்ட கட்டிச்சது. மாமா நான் கொஞ்சம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏமா சாயந்தரம் தானே போவேன்? இன்னைக்கு கோயில்ல உச்சிகால பூஜை ரொம்ப விசேஷமா, அதனால போயிட்டு வந்தேன். ஓஹோ சரி போயிட்டு வா. உச்சிக்கால பூஜையில விசேஷமா? அப்படியே விசேஷமானாலும் பட்டு சேலையை கட்டி தேங்காய் பழம் கற்பூரத்தோட போயிருக்கணும். சாந்தநாயகி, சாந்தநாயகி என்னங்க? என் கூட வா. எங்க? என் பின்னால வா. எங்க கூப்பிடுறீங்க? வா என் கூட. ஒண்ணும் புரியலையா? அம்மா 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 நானேதான். உங்க அம்மா உன்னை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சதும் நான் தான். ஆறுமுகம் உன்னை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகத்தையும் உங்க அம்மாவையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறேன். நேசக்கரங்களை நீட்டி உனக்காக காத்துட்டு இருக்கிற அண்ணா. நீ நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னுதான் அந்த நல்லவங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படியே விடா மேல துரத்திட்டு வரீங்க. எனக்கு தீவிரமே கிடையாதா? உண்மையாலே அவங்களை நல்லவங்கன்ற அவங்க கிட்டே நடிச்சு அவங்களையே ஏமாத்திட்டு இருக்கிற. இது என்ன நியாயம்? எனக்கு சொந்தமாக மறுத்த நீ இப்போ உன் தோழினுடைய கணவன்கிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற. இது என்ன நேர்மை? காலையில என் வாழ்க்கை மலர்ந்தது, மாலையில கருகி போச்சுன்னு கண்ணீர் வெட்டிய. இப்போ உன் கழுத்துல தாலி, நெத்தியில பொட்டு. என்னம்மா இதுக்கு பேர் என்ன? பண்பாடா? உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே. ஏடி அதுக்கு நானும் கிடைச்சோம். அம்மா உன்னை பாதுகாத்துக்கிறது என் மகன் தான் பலியாகணுமா? உங்க பிள்ளை தன்னுடைய நன்மையும் என்னுடைய பாதுகாப்பையும் கருதி செஞ்சு ஏற்பாடுவாங்க. போற வாய முடி. அந்த மருமகன் நினைச்சு உன் மேல உயிரே வச்சுட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? என்னங்க இவருக்கு என்ன ஆச்சு? வாங்க. ஐயா ஐயா விட்டுட்டு போயிடாது. தொடர்ந்து கூட ஒரு யோக்கியதை கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு எங்க வீட்டு வாசப்படி விதிக்கப்படாது. ஐயா அண்ணா, உனக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த அந்த கனவு முடியாது. இனிமே என்னுடைய நிலையில நீ நிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த தலைநட்டவனையுடைய மருமகன் சொல்லி என்ன ஏமாத்திருப்ப? நீ போய் நிறுத்துங்க. ஒரு அபல பெண்ணை பத்தி நான் கூட்டாம வாயில வந்தபடி பேசக்கூடாதுப்பா. அண்ணன் வேற யாரும் இல்லை, உங்க பாலிய நண்பர் சகாசத்தோட மருமக. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா உடனே எனக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பயந்துதான் உங்களுக்கு சேர்ந்து மறைச்சேன். நல்லா மறைச்ச போடா. 2 நாள்ல ஒரு பெரிய பொண்ணு வரலன்னா சின்ன பொண்ணை கொண்டுடுவேன்னு சொல்லி அந்த தங்கம்மா கிட்ட அந்த மயில சுந்தர மிரட்டி இருக்கான். ஆனா அந்த பொம்பளை அண்ணத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? ஆமா. என்ன மிரட்டுற? உன்னுடைய மிரட்டலுக்கு கூச்சலுக்கு அவன் பயப்பட மாட்டான். அவன் சத்தியவதி, யாருக்கு அஞ்ச மாட்டான். என்ன அயோக்கியன்னு சொல்லு, அக்கிரமக்காரன் சொல்லு, அதை பத்தி நான் வருத்தப்பட்டேன். ஆனா இந்த மயில சுந்தரத்துக்கு மனைவியாக மட்டும் எந்த காரணத்தை கொண்டு சம்மதிக்காது. இது என்னுடைய சொந்த விஷயம். இதுல தலையிட நீங்க யாரு? நியாயமான கேள்வி. என் மனைவியோட மனச்சாந்திக்காகவும் உன்ன மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை நரகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் அதுல குறியிட்டேன். அதுக்கு அவசியமே இல்லை. நான் யோசிச்சு எடுத்த முடிவு யாருக்காக மாத்திக்க நான் தயாரா இல்லை. நான் போயிடுறேன். ஆனா இந்த கோயில குடிகொண்டிருக்கிற அம்மன் மேல ஆணையா, தெய்வமாயிட்டு என் மனைவி சீதா மேல சத்தியமா, இந்த கல்யாணத்துக்கு நீ மனப்பூர்வமா ஒப்புக்கொண்டு சொல்லி நான் போயிடுறேன். ஐயோ, நான் உன்னை சொன்ன என் தெரிய உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்ற? வாய்மத்து விட்டாங்க. யார் இந்த காரியத்தை செய்தது?
இன்னும் உங்களுக்கு புரியல. இந்த மைனர் சுந்தரம் குழந்தைய மணிக்கு கீழே நிக்க வச்சு அண்ணத்தை தனக்கு சாதகமா சாட்சி சொல்ல வச்சிருக்கான். அண்ணன் உண்மையை சொல்லிட்டான்னு தெரிஞ்சதும் கரெக்டா வெட்டி விட சொல்லிட்டான். அட பாவி, இப்ப சொல், இது என்ன அடையணுங்கிறதுக்காக எனக்கு என் குடும்பத்துக்கும் செஞ்ச தொல்லை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்தாச்சு. அருள், நீ புறப்பட்டு வந்த உடனே உனக்கு ஏதோ ஆபத்து நினைச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு இந்த பாதுகாப்பைய வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் அழைத்து போட்டு வச்சிருக்கான். சரி, என்னமோ தெரியல ஆபத்து நினைச்சுக்கிட்டு இங்க புறப்பட்டு வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த மழைய வெளியில சுத்திக்கிட்டு இருக்காவல்ல, அழகான பொண்ணுங்க யாருமே நடமாட முடியாது. இவனை இழுத்துக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி அடிக்க சொல்ல இழுத்துப்பாங்க. மாமா, யார் அவன் எலி உயரத்துல? பேசாம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிடுங்க. இல்ல 8 கம்பியில 4 கம்பியை நீங்க என்ன வேண்டி வரும். 8 கரெக்டா சொல்றிய, நீயும் கம்பி என்ன வந்தானா? பேசாத, மூக்கா கண்ண நோண்டி இருக்க. உண்மையை சொல்லு. சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், நேராக பின்னாடி இருக்க சார். அண்ணத்து புருஷனை கொலை செஞ்சதுல இருந்து நேற்று ஒரு கல்யாண பொண்ணை கற்பழிச்சது வரையில நான் லிஸ்ட் தரேன் சார். கண்ணு முன்னால என்ன அப்புறம் நடந்துட்டு அண்ணா, அண்ணா, எனக்காக நீ அடி வாங்கிக்கிட்டே. எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக இந்த அடியை கூட வாங்கி கூடாதா? அருண், அன்னத்துக்காக நீ எடுத்துக்கிட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ அவளுக்கு துணையா இருந்துட்டா அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. சொல்லட்டா? ஆமாப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டுல மருமகளா இருந்துருச்சது சரின்னு சொல்லப்பா. என்னங்க அது இல்லங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதையே தான் நானும் சொல்ல வந்தேன். இனிமேலாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். சரின்னு சொல்லுப்பா. Thank you.